அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டு போட வந்து போகிறேன். ஃபஸ்ட்டு லஞ்ச்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மதியானமாக ஒரு 3 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு காய்கறி வந்து காலைல வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். காய் போட்ட சாம்பார் தான் வந்து செய்ய போகிறேன். சாம்பார் வச்சுன்னா நைட்டுக்கும் வச்சுக்கலாம் இல்லைங்களா, அதனால் வந்து சாம்பாராக வந்து செஞ்சிடலாம் சொல்லிட்டு சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காய் வந்து பீட்ரூட் வந்து பொரியல் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து வேக போட்டுடலாம் சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். வெளியே உட்காந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். பீட்ரூட் எங்கள் வீட்டில் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வந்து வதக்கி செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க. சில பேர் வீட்டிலலாம் சீவி செய்வாங்க இல்லைங்களா, சீவிலாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் வந்து செஞ்சேன். எங்கள் வீட்டுக்கார் சாப்பிடுவார், அதனால் அப்படி தான் செய்வேன் நான். நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து செஞ்சுட்டு கடைசி தேங்காய் வந்து போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். ஓட்டு போடுறது வந்து போட்டுட்டு வர வரைக்கும் வீடியோ வந்து எடுத்திருப்பேன். நான் ஃபுல்லாக இந்த ஒரு டே வந்து நான் எடுத்திருக்கேன். டே இன் மை லைஃபாக கூட உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு நாள் வந்து என்னோடய வீட்டில் இப்படி தான் வந்து போச்சு எனக்கு. பாப்பாவுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பழம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பப்பாயா வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டும் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. என் பொண்ணு வந்து கொடுக்காதப்பா சொல்லிட்டு இருந்தால நான் வாங்கி ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பழம் எங்கே வாங்கினதுன்னா, வயசான பாட்டிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கம்மியான விலையில் வந்து கொடுப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட வாங்கினது தான். செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் வந்து அங்கே பெங்களூரில் இருப்பதை ஒரு தடவை வாங்கியிருப்பேன். அந்த விதை இல்லாத பழமாக நான் வாங்கிட்டேன் போல். ஸ்வீட்டே இல்லாமல் ஹைப்ரிட் பழம்னு நினைக்கிறது. ஆனால் விதை இருக்கிற பழம் தான் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. எந்த கெமிக்கலும் எந்த இதுவும் கலக்காத பழமாக இருக்கும், நாட்டு பழமாக இருக்கும். செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பீஸை எங்கள் வீட்டுக்கார் கட் பண்ணி கொடுத்தாரு, சாப்பிட்டேன். ஸ்வீட்டாக எனக்கு வந்து இந்த பழம் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் நான் சாப்பிட்டேன். ஏன்னா ஸ்வீட்டாக இருந்துச்சு. சாரீ தான் வந்து கட்ட போகிறேன், அதனால் வந்து ப்ளவுஸு சாரியும் எடுத்திருக்கேன். வெயிலுக்கு வந்து மெலிசான சாரியை கட்டலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாரீ தான் வந்து நான் கட்டுவேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் வந்து கட்டுவேன். என்கிட்ட இந்த சாரீ தான் நிறைய இருக்கும். குளிச்சுட்டு வந்து சாரீ வந்து கட்டியாச்சு. எங்கள் வீட்டுக்கார் பாப்பா வெளியே விளையாடிட்டு இருக்கா. எனி டைம் விளையாடுறது தான் என் பொண்ணுக்கு வேலை. இப்போ வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டேன்னா வந்து சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா. பீட்ரூட் செஞ்சுருக்கேன், சாம்பார் வச்சாச்சு. கொஞ்சமாக ரவையை போட்டு அதில் வந்து வடை மாதிரி செஞ்சுருப்பேன். இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்காக வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன் நான். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சூப்பராக வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் பாருங்கள், நல்லா கட் பண்ணி செஞ்சது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்கள் வீட்டுக்காருக்கு வச்சிட்ருக்கேன். வடையுமே நல்லா இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். எத்தனை மணி? 2 மணிக்கு சாப்பிட்றோம். 3:30க்கு போயிருப்போன்னு நினைக்கிறேன் ஓட்டு போடுறதுக்கு நான். சிம்பிளாக வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். வளையல் ஒரு 4 வளையல் எடுத்து வச்சுருக்கேன். பூ வந்து பாப்பா வச்ச பூ இருக்குது. கொஞ்சம் லிப்ஸ்டிக் வந்து போட்டாச்சு. இப்போ புர்காவை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான்.
கிளம்பியாச்சு. ஓட்டு ஐடி எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன். ரேஷன் கார்டு எங்கள் வீட்டு ரேஷன் கார்டு ரொம்ப நாளாக என்னோடய வீட்டிலே இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டேன். ஸ்கூல் ஃபோட்டோ வந்து இதில் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். எப்போ நான் ஸ்கூல் முடித்ததுமே எனக்கு இது ரெடி பண்ணாங்களா, அதனால் வந்து ஸ்கூல் ஃபோட்டோவை வந்து கொடுத்துட்டாங்க. வீடியோலாம் போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. வண்டியில் போயிட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து வீட்டுக்கு போயிடலாம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஸ்லிப்பை வாங்கிட்டு அப்படியே வந்து போயிடுவேன் நான். எங்கள் மாமியார் வீட்டில் தான் நான் இருக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தீங்க. நான் வந்து தலையில் துணி போடாததுக்கு காரணமே அதுதான். நான் எங்கள் மாமியார் வீட்டாண்ட நான் இருக்கிறேன். அங்கே வந்து ஹிந்துஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து தலையில் துணி போட மாட்டோம். அதுதான் வந்து காரணம். நிறைய பேர் கேட்டது கேள்வி எல்லாம் அதுதான். அப்படியே வந்து வண்டியில் போயாச்சு. போயிட்டு இந்த ஸ்லிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா ஓட்டு ஐடி வாங்கி வச்சுருக்கோம், வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு போயிட்டு ஓட்டு போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரி ரெஷ்லாம் இருக்காது போல், போட்டோடனே போட்டுடலாம், போனோடனே ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம்னு நினச்சி தான் போனேன். அப்புறம் பார்த்தா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 3:30க்கு போயிருப்பேன். 5:10 5:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு வரத்துக்கு, ஓட்டு போட்டு வரத்துக்கு. அவ்வளோ நேரம் லைனில் நின்று போட்டாச்சு. ஏன்னா ஓட்டு போடுறது நம்ம உரிமை இல்லையா, அதை வந்து யாருமே கேட்க முடியாது இல்லைங்களா. அந்த ஓட்டு வந்து எப்பயோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வர்றது, அது கம்பல்சரி அதை நம்ம போட்டுறணும் இல்லையா. அதனால் போய் போட்டுட்டு லைனில் நின்று போட்டுகிட்டே வந்துட்டேன். இன்னமும் வெளியில் நிற்கிது பாருங்கள் லைனு. ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோ லைன் நின்றுச்சு. லைனில் நின்றே வந்து ஓட்டு போட்டேன் நான். ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு இது எத்தனாவது ஓட்டுனா 3வது ஓட்டு. 3 தடவை தான் நான் ஓட்டே போட்டிருக்கேன். அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு போகல, அப்படியே வந்தாச்சு. ஏன்னா வீட்டில் வேலைலாம் இருக்கா, அதனால் வந்து வந்துட்டேன். ஜூஸ் வந்து தாகமாக இருந்துச்சா, அதனால் வந்து ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி குடித்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து இது என்னது கரும்பு ஜூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து ரோஸ் மில்க் ஒன்று வந்து கேட்டிருந்தேன். எனக்கு கரும்பு ஜூஸ் பிடிக்காது. அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு நான் ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.